உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கழகார்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் நேரம் வீண் போகாது. சவுக்கு சங்கர் வழக்கிலே மிக மிக சுவாரஸ்யமான திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. தமிழக அரசு சவுக்கு சங்கர் மீது 2 குண்டாஸ் வழக்குகள், கோவையில் 2 கிரிமினல் வழக்குகள் மட்டுமல்ல, பல முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர்களை கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே பதிந்திருந்தது. இதிலே பல வேகமான ஒரு மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. மிக மிக முக்கியமாக தமிழகம் முழுவதும் தமிழக அரசு தன்னை பழிவாங்கும் விதமாக எஃப்ஐஆர்கள், அதாவது முதல் தகவல் அறிக்கைகளை பல்வேறு மாவட்டத்தினர்களிலே பதிந்து தன்னை துன்புறுத்தி வருகிறது. தன்னை கட்டுப்படுத்துவது, தன்னுடைய குரலை ஒடுக்குவது ஒன்றே நோக்கம் என்ற நோக்கத்தோடு தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது என்று சவுக்கு சங்கர் நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணையுடைய முடிவு நேற்று முன்தினம் வந்தது. அதிலே உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு கண்டன குரல் எழுப்பது போன்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஒரு தனிநபருடைய சுதந்திரம், தனிநபருடைய உரிமை, தனிநபருடைய பேச்சு சுதந்திரம், இவற்றையெல்லாம் குறிவைத்து தமிழக அரசு செயல்படுவது போது ஒரு எண்ணத்தை கொடுப்பது மிக மிக தவறு என்று சொன்னது மட்டுமல்லாமல், சவுக்கு சங்கர் எதிராக இப்படி பல்வேறு மாவட்டங்களிலே பதியப்பட்டிருக்கும் எஃப்ஐஆர்கள் உடனடியாக அதில் மேல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிட்டு இருக்கிறது. இது சவுக்கு சங்கருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லீகல் ரிலீஃபாக பார்க்கப்படுகிறது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. 2 கிரிமினல் வழக்குகள் கோவையிலே சவுக்கு சங்கருக்கு எதிராக பதியப்பட்டிருந்தன. அதில் ஒரு வழக்கு பெண் காவலர்களை அவதூறாக பேசினார் என்பது, இன்னொரு வழக்கு பசும்பன் தேவர் திருமண ஐயா அவர்களை பற்றி அவதூறாக பேசினார் என்றது. இந்த 2 வழக்குகளுமே கூட இப்போது சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. முதல் வழக்கு, அதாவது பெண் காவலர்களை அவமதித்து பேசியதாக கொடுத்த வழக்கிலே ஏற்கனவே அவருக்கு ஜாமீன் கிடைத்திருந்தது. இதற்கிடையே நேற்று கோவை நீதிமன்றம் ஒன்று அந்த 2வது வழக்கு, அதாவது பசும்பன் தேவர் திருமகனார் ஐயா அவருக்கு எதிராக அல்லது அவரை அவமானப்படுத்தும் விதமாக கருத்து தெரிவித்தார் சவுக்கு சங்கர் என்று பதியப்பட்ட ஒரு வழக்கிலுமே அந்த 2வது வழக்கு நேற்று கோவை நீதிமன்றத்தில் வந்தபொழுது கோவையிலே அந்த வழக்கிலே விடுதலை கிடைத்திருக்கிறது. அதே போல் 2 குண்டாஸ் வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது இருக்கின்றன. முதல் குண்டாஸ் வழக்கு செல்லாது என்று ஏற்கனவே, அதாவது முதல் குண்டாஸ் வழக்கு பதிந்து செல்லாது என்று ஏற்கனவே கடந்த வாரத்திலே சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதன் பிறகு 2வது குண்டாஸ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்துமே சவுக்கு சங்கர் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம், இந்த 2 நீதிமன்றங்களிலுமே வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் விசாரணை மிக விரைவில் நடக்கக்கூடும் என்று தகவல் வருகிறது. குறிப்பாக அந்த 2வது குண்டாஸ் வழக்கு எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தை நாடப்படுவதாகவும், அந்த உச்சநீதிமன்றத்திலே வழக்கு கிட்டத்தட்ட வரும் வாரத்திலேயே, அதாவது செவ்வாய் அல்லது புதனிலேயே கூட ஹியரிங்குக்கு வரக்கூடும் என்றும் அவருடைய முடிவுமே கூட இந்த வாரத்தில் தெரிய வரும் என்ற சூழ்நிலையிலே சவுக்கு சங்கர் வரும் வாரத்திலே விரைவிலே விடுதலை அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக பிரகாசமாக இருப்பதாகத்தான் பல லீகல் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது சட்ட வல்லுநர்களுமே கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக கூட சவுக்கு சங்கருக்கு எதிரான அந்த வழக்குகள், பல வழக்குகள், கிரிமினல் வழக்குகள், தமிழக அரசு பதிர்ந்த இந்த வழக்குகள் மிக மிக தீவிரம் அடைகிறது மட்டுமல்லாமல், கிட்டத்தட்ட இன்னும் ஓராண்டிற்காவது சவுக்கு சங்கர் ஜாமீன் கிடைத்து வெளியே வருவதோ அல்லது விடுதலையாகி வெளியே வருவதோ நடக்காத ஒன்று என்று இருந்த நிலை மாதிரி 10 நாட்களிலே சவுக்கு சங்கர் தனக்கு கிடைத்த அந்த ஜுடிஷியல் ரெமிடிஸ், நீதித்துறையிடமிருந்து தனக்கு கிடைக்கும் அந்த சலுகைகளை பயன்படுத்தி தன்னுடைய வக்கீல்களை வைத்து வாதாடி பல வழக்குகளிலே இப்படி ஜுடிஷியல் ரிலீஃப், அதாவது மேல் நடவடிக்கைகளுக்கு தடை விடுத்து இப்பொழுது உத்தரவு பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக கருதுவது மட்டுமல்லாமல், இங்கே ப்ராசிக்யூஷன், அரசு தரப்பு வழக்கை எப்படி தீவிரமாக பதிந்திருக்கிறது, எப்படி அதை வழக்கை நடத்தி சவுக்கு சங்கருக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்ற தீவிரம் காட்டவில்லையோ என்பது மட்டுமல்லாமல், அரசு தரப்பிலே சவுக்கு சங்கருக்கு எதிரான எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அவரை குறிவைத்து எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தான் என்று உச்சநீதிமன்றம் சொல்லும் அளவிற்கு தான் இப்பொழுது இருக்கிறது என்பதுதான் இதுவரை நாம் தெரிந்து கொண்டக்கூடிய கருத்து.
அநேகமாக இப்போது, அதாவது இனி மேலும் புதிய வழக்குகள் எதுவும் பதியப்படவில்லை என்று சொன்னால் வரும் 10 அல்லது 15 நாட்களுக்குள் சவுக்கு சங்கர் வந்து விடுதலையாகி, அதாவது ஜாமீன் மூலம் விடுதலை பெற்று வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்றே தெரிகிறது. மிக முக்கியமான அந்த 2 குண்டாஸ் வழக்குகளே, ஒரு குண்டாஸ் வழக்கிலே வந்து அவருக்கு ஏற்கனவே நிவாரணம் கிடைத்து விட்டது. ஏன்னால் அந்த குண்டாஸ் வழக்கு வந்து ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதிபதி தீர்ப்பளித்து விட்டார். போடப்பட்டிருக்கும் வழக்குகள், அதாவது மாவட்ட அளவிலே பல மாவட்டங்களிலே போடப்பட்ட வழக்குகளை வந்து உச்சநீதிமன்றம் அவருக்கு வந்து மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதனால் அந்த புதிய வழக்குகள் எதிலுமே வந்து இந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. சவுக்கு சங்கரை பொறுத்தவரை அந்த முக்கியமான அந்த வழக்குகள் நோக்கமே வந்து என்னை ஒவ்வொரு ஊருக்கும் அலைக்கழிக்க வேண்டும், நான் வந்து தமிழக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதை தடுத்து நிரப்புவதற்காக, கருத்து சுதந்திரத்தை தடுப்பதற்காக, குரல் வழியை நிலிப்பதற்காக தமிழக அரசு நடவடிக்கைகள் எடுக்கிறது என்று அவருடைய வக்கீல்கள்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வாதாடி, அந்த வாதத்தை வந்து கிட்டத்தட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அளவிற்குத்தான் உச்சநீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு கொடுத்திருக்கும் அந்த நிவாரணம் இருக்கிறது என்ற ரீதியிலாக பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதன் பிறகு நாம் சற்று முன்னர் சொன்னது போல் அந்த கோயம்புத்தூரில் 2வது கிரிமினல் வழக்கிலுமே வந்து அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. ஆக இப்போது இருக்கும் சூழ்நிலையில் வந்து சவுக்கு சங்கர் வந்து தீவிரமாக நெடுநாள் சிறையில் இருப்பார், கட்டாயம் மேலும் மேலும் வழக்குகள் அவர் மீது குவியும் என்ற ஒரு நிலை மாறி இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலே வெகு விரைவிலேயே ஜாமீன் மூலமாக அவர் நீதிமன்ற சிறையிலிருந்து வெளியே வருவார் என்று தான் தகவல்கள் சொல்லுகின்றன. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தமிழக அரசு மேல் நடவடிக்கையாக என்ன எடுக்கிறது என்று. அதே போல் சவுக்கு சங்கர் தரப்புமே வந்து அவர் விடுதலையாகி வெளியே வந்துவிட்டால் மீண்டும் அவர் வந்து தன்னுடைய அந்த யூடியூப் சேனல் மூலமாக கருத்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாரா, எப்பொழுதும் போல் அவர் அரசுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை மிக மிக வலிமையாக எடுத்து வைப்பாரா போன்ற விஷயங்கள்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவருடைய விசிறிகள் அப்படிங்கிற அந்த பெரிய கூட்டம், அதாவது யூடியூப்பில் பெரிய ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்தது. பல சேனல்கள் அவருடைய பேட்டியின் மூலமாக வியூஸை அள்ளிய சேனல்கள், அதே போல் அவருடைய சேனல், அவருடைய எக்ஸ் தளத்தில் அவருடைய என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதை எந்த அளவிற்கு அவர்கள் மேல்முறையீடு செய்து தண்டனை பெற்று தர முயற்சிக்கிறார்களா, இல்லை சவுக்கு சங்கர் வந்து முற்றிலுமாக விரைவிலே விடுதலையாய் வெளியே வந்துடுவாரா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சவுக்கை பொறுத்தவரை இது பரபரப்பான திருப்பங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இருந்ததில் எந்த சந்தேகம் கிடையாது. சவுக்கின் நண்பர் மற்றும் அவருடைய அந்த ரெட்பிக்ஸ் தளத்தினுடைய உரிமையாளராக இருந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கும் கூட ஒரு வழக்கிலே வந்து ஜாமீன் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் வந்து அவருடைய சேனலை முடக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவளித்திருந்தது என்று அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு இருந்தது என்பதில் சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் அந்த சேனலில் தான் சவுக்கும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் சேர்ந்து பகிர்ந்த கருத்துக்களின் அடிப்படையிலே தான் கோயம்புத்தூரிலே பதியப்பட்ட கிரிமினல் வழக்குகள் சவுக்கின் மீது பதியப்பட்டன. அதனால் கோபமடைந்த நீதிபதி இந்த மாதிரி எதேச்சையாக பேசி கருத்து சுதந்திரம் என்ற பெயரிலே தவறாக பேசும் சேனலை மூட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இதுதான் சவுக்கு விஷயத்தில் இப்பொழுது இதுவரை நடந்திருக்கும் பரபரப்பான ஒரு திருப்பம். இந்த வாரத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த 10-15 நாட்களிலே வந்து மேலும் புதிய வழக்குகளே சவுக்கு கைது செய்யப்படுகிறாரா, இல்லை அவர் முற்றிலுமாக இந்த ஜாமீன் மார்க்கத்திலே விடுதலையாய் வெளியே வந்து அவருடைய கருத்துக்களை மேலும் ஆணித்தரமாக பகிரப்போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் மீண்டும் ஒரு பரபரப்பான தகவலுடன் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.